ஹாய் சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 3ல இருக்கோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபில்லிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷேப்லேயோ இல்லை ஒரு கேப்லேயோ வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுறதுக்குள்ள டிசைன்ஸ் தான் இன்றைக்கோட டாப்பிக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இந்த ஃபில் பண்ணலாம். நான் வந்து பாக்ஸ் போட்டு புரியணுங்கிறதுக்காக பாக்ஸ் போட்டு இன்றைக்கி ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ஹார்ட் ஷேப்லேயோ இல்லை பைஸ்லேயோ ஃப்ளவர் டிசைன்லேயோ இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம இந்த டிசைன் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கர்வ் டைப்பில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே இப்படி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஃபில்லிங்ஸ். இது வந்து சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டிசைன் அப்போ தான் வந்து ஒரு நீட்டாக தெரியும். ஒரு சர்க்கிள் ஒரு மாதிரி இன்னொரு சர்க்கிள் ஒரு மாதிரி இல்லாமல் நீட்டாக ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் முன்ன பின்ன போடுவேன். ஏன்னா எங்கள் பாப்பா தூங்குற டைமில் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். அவள் முடிச்சிட்டானா வீடியோ எடுக்க விட மாட்டா. ஸோ வந்து கொஞ்சம் அவசரமாக தான் இருக்கும் இந்த கிளாஸு. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே பார்த்து போடுங்க. எப்போவுமே வந்து மெஹந்தி ஸ்லோவாக போட்டால் தான் நம்ம நினச்ச டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ்னால் அந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாக எந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டிசைன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சர்க்கிள் கீழே ஒரு லேயர் பார்த்தோம். இது வந்து டைப் 1. இப்போ வந்து நான் டைப் 2 சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரே பாக்ஸ்லேயே போடாமல் இன்னொரு பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக அதுக்குன்னு போட்டு தனியாக போடுங்க. நான் வந்து கொஞ்சம் இது பாக்ஸஸே வந்து ஒரு 20 கிட்டே வந்துடும். அதனால தான் வந்து ஒரு பாக்ஸ்லேயே போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிசைன் அப்படின்னா அந்த ஒரு டிசைன் மட்டும் ஒரு பாக்ஸில் போடுங்க. அடுத்த டிசைன் அடுத்த பாக்ஸில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் கர்வ் போட்டோமா, இப்போ வந்து டபுள் லேயர் போடுறேன். ஒரு சர்க்கிள் 2 லேயர் அந்த கர்வ். இது 2வது டிசைன். அடுத்து 3rd டிசைன் பார்க்கலாம். இப்போ வந்து 3 கர்வ். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டோம். அதுக்கப்புறம் 2 கர்வ். இப்போ வந்து 3 கர்வ் போடுறோம். இப்போ இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு 3 டிசைன் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் இணைய மாதிரி போடாமல் செப்பரேட்டாக ஒரு டிசைனுக்கும் ஒரு பாக்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து ஒரு நீட்டாக தெரியும் உங்களுக்கே. நம்ம எப்படி போடுறோம், இந்த மாதிரி இருக்குது டிசைன்ஸ் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி போடுங்க. இப்போ வந்து 3 லேயர்ஸ் போட்டுட்டேன். 3 கர்வ் போட்டாச்சு. இது வந்து 3வது டைப். அவ்வளோதான். ரவுண்டு வச்சு இந்த மாதிரி லேயராக அது போட்டோம். இது வந்து ஒரு ஃபில்லிங்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம நெருக்க கேப் விடாமல் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து இன்னொரு டைப் வந்து இந்த சர்க்கிள் வந்து ஃப்ரீயாக விட்ருக்கோமா ஸ்பேஸாக, அந்த மாதிரி இல்லாமல் சென்டரில் ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா அது ஒரு 4th டைப்பு. இந்த ஒரு பாக்ஸில் இப்போ நான் உங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரே பாக்ஸ்லேயே 4யும் போடாமல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக அனுப்புங்க. ஹோம்ஒர்க் அனுப்புகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இந்த மாதிரி நீட்டாகவே அனுப்புங்க சிஸ்டர்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கர்வு அந்த சர்க்கிள் எல்லாமே நீட்டாக தெரியும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டனால நெருக்க வேறு மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக எல்லாமே ஒரே ஷேப்பில் போடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக தெரியும். 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். சர்க்கிள் ஒரு கர்வ், அப்புறம் வந்து 2 கர்வ், 3வது வந்து 3 கர்வ், 4வது வந்து டாட். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்பைரல் போடுறோம். இதை வந்து ஹாஃப் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. பாதியிலே ஒரு லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை போட்டு இப்போ ஒரு சைடு வந்து கர்வ் போட்டாச்சு. இதே பக்கத்தில் உள்ள அந்த ரவுண்ட் போட்ட மாதிரி தான் இதுலேயும் சொல்லுவேன். 3 டைப்ஸ் ஆஃப் அந்த ஒரே பாக்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ நான் சொல்லுவேன். சிங்கிள் லேயர், டபுள் லேயர், அதே மாதிரி 3 லேயர்ஸ். ஹாஃப் ஜிலேபி போட்டுக்கோங்க. ஒரு கர்வ். அதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஹாஃப் ஜிலேபியோட டைப் 1. இதிலே டைப் 2 வந்து ஹாஃப் ஜிலேபி, டபுள் லேயர் கர்வ். 1 லேயர் போட்டாச்சு. இப்போது 2வது லேயர். இது வந்து இதோட டைப் 2. இந்த மாதிரிலாம் வந்து டிசைன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நெருக்க அது ஒரு தனியாக அழகாக தெரியும். இந்த மயில் தோகையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக அந்த மாதிரி ஒரு டிசைன்னாக வரும் இதில். இது வந்து ஹாஃப் ஜிலேபியில் இது 2 லேயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 3வது லேயர் 3 கர்வ் வச்சு போடுவோம். 2 போட்டாச்சு. இப்போ 3.
இது வந்து கொஞ்சம் அகலமாக போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக நீங்கள் எப்படி சின்னதாக பொறுமையாக எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடுங்க. இது ஒன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு தனியாக ஒரே பாக்ஸில் போடுறனால கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இது போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் அந்த டைப்புக்கும் தேர்ட் டைப்புக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து பொறுமையாக போடுங்க. கீழே வந்து கேப் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் போடணும். இதுவரையும் வந்து 7 டைப் சொல்லியிருக்கேன். இப்போ 8வது டைப் ஃபில்லிங் பார்க்கலாம். முதல்ல ஹாஃப் ஜிலேபியில் போட்டோம். இப்போ வந்து ஃபுல் ஜிலேபியில் போடணும். அதாவது 2 லேயர் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். பாதியிலே வந்து அந்த டிசைன் ஸ்டாப் ஆகிருக்கும். இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2-3 சுருள் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல் ஜிலேபி போட்டுட்டு ஒரு கர்வு. அதே மாதிரி ஃபுல் ஜிலேபி போட்டு ஒரு கர்வு. இது டைப் 1. டைப் 2 வந்து ஃபுல் ஜிலேபி போட்டு 2 லேயர் போடணும். அந்த கர்வ் ஒரு லேயர் போட்டோமா அதே மாதிரி தான் அந்த டிசைன் பண்ண மாதிரியே தான் இதுவும் 2 லேயர் போடணும். 2 லேயராக போட்டுருங்க. இந்த டிசைன் போடுறப்ப ரொம்பவே பொறுமையாக போடுங்க, இல்லைன்னா அந்த ஷேப் வந்து மாறிடும். ஸோ கோனை ஹேண்டில் பண்ணுறப்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கோன் நிறையா அந்த மெஹந்தி வந்து நிறையா வருதா இல்லை வந்து அளவு கம்மியாக வருதா அந்த மாதிரி நமக்கு ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோன்னா கோன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனுக்கு வந்து கம்மியாக தான் அளவு வரணும் அந்த கோனை. இந்த டிசைனுக்கு வந்து ப்ரெஷர் கூட தான் வரணும் அப்படின்னு நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக மெஹந்தி போடலாம். யாராக இருந்தாலும் போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ 2-3 கிளாஸஸ்னால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 4-5 கிளாஸ் அட்டன் பண்ணீங்க கண்டினியூஸாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கோனை எப்படி இது பண்ணலான்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதிலே டைப் 3 வந்து 3 லேயர் போடணும். 3வது லேயர் இப்போ இது லாஸ்ட் டைப்பு. இதில் ஃபுல் ஜிலேபியில் 3 லேயர் போட்டாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 10 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் பார்த்துட்டோம். இந்த 3 பாக்ஸ்லேயே வந்து 10 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் பார்த்தாச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் 10 பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு டிசைனையும் வந்து அந்த ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கே வந்துட்டு எப்படி போடுறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் நம்பர் 11 ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 லைன்ஸ் போடணும். நம்ம லைனே வந்து கர்வாக போடணும். அப்போ தான் இந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். சைடாக 3 லைன் போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க. இது வந்து கொஞ்சம் அந்த மொனை வந்து ரொம்ப போல்டாக வரனால தனியாக தெரிய மாட்டேங்குது ஹைலைட் பண்ணி. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக தெரியும். இது கொஞ்சம் போல்டாக இருக்கனால சரியாக தெரில. ஆனால் 3 லைன்ஸ் கேப் விட்டு கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. இதுவும் வந்து அந்த பீகாக்கில் அந்த தொகையில் இருக்க மாதிரி தான் அந்த டிசைன் மாதிரி தான் வரும். பொறுமையாக போடுங்க. நீட்டாக தெரியும். இதெல்லாம் நெருக்க போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஃபில்லிங் நம்பர் 11. நீட்டாக ஒரே ஆர்டராக போடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நல்லா லுக்காக தெரியும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து நம்ம லைன் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு டாட்டு இல்லை ஒரு ஸ்ப்ரில்லு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் டபுள் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து போல்ட் லைன் போடணும். நல்லா பழக்கமாக போடுறவங்களுக்கு வந்து அந்த போல்ட் லைன் வந்து 2 லைன் போட்டு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து போல்ட் லைன் போட்டுருவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளும் ஈஸியாக வந்து போல்ட் லைன் போட்டுடலாம். நீட்டாக வரணும் நான் இப்படியே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி டபுள் லைன் போட்டு சென்டரில் வந்து நல்லா டார்க் ஷேட் கொடுத்தீங்கன்னா போல்ட் லைன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் வந்து ஒரே ஹைட்டாக இருக்கணும். ஒன்று நெட்டை ஒன்று குட்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஒரே ஹைட்டில் ஈவனாக போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு போல்ட் லைன். இதான் டிசைனு. இது அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு டபுள் லைன், அப்புறம் ஒரு போல்ட் லைன், அப்புறம் ஒரு சிங்கிள் லைன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹம்ஸு. இதை அப்படியே மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும்.
லைன் போடுறப்ப கொஞ்சம் தூக்கியே போடுங்க, பேப்பரோட உரசி போடாமல் நீட்டாக போடுங்க. லைன்ஸ் எப்போதுமே போடுறப்ப கொஞ்சம் தூக்கி ஏரில் தான் போடணும், அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. இந்த ஹம்ஸ்க்கு மேலே வந்து நம்ம டாட் மாதிரி வச்சும் வந்து ஃபில் பண்ணலாம். இது இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, இன்னும் டிசைனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த ஹம்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக வந்து நம்ம டாட் மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனில் வந்து அது மாதிரி போடுவேன். அதே மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு ஒரு போல்ட் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன், அதுக்கப்புறம் ஹம்ஸு. இது தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஃபில்லிங்ஸு. இதில் வந்து ஹம்ஸ்க்கு அடுத்து டாட் வச்சு காட்டியிருப்பேன். டாட் வைக்கிறப்ப ஒரே ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் லெவல் வந்து மாற்றக்கூடாது. ஒரு டாட் ஒரு மாதிரி, இன்னொரு டாட் ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அது ஒரு ஆர்டராக தெரியாது. ஸோ டாட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்ப ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணணும். அந்த அந்த கோனோட ப்ரெஷர் லெவலை வந்து ஒரே இதாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த டைப் வந்து இதிலே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக ஒரு டாட் வச்சு அந்த டிசைன் வந்து முடிச்சிருங்க. அடுத்து வந்து ஸ்ப்ரில் டிசைன் யூஸ் பண்ணி ஹம்ஸும் ஸ்ப்ரில் டிசைனும் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்லிங் பண்ணலான்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு லைன் ஹம்ஸு. ஹம்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒரே ஆர்டராக போடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில்லு, அடுத்து ஹம்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸ்ப்ரில் டிசைன் யூஸ் பண்ணி தான் நிறைய டிசைன் வந்து நமக்கு வரும். இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து போல்டாக இருக்கனால ஒரு மாதிரி கொஞ்சம் தெரியுது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த கோனோட முனை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா இந்த டிசைன் வந்து சூப்பராக தெரியும். இந்த டிசைனோட ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து நெருக்க போடுற டிசைனில் வந்து இதை சூஸ் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து கர்வாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸு. நம்ம வந்து அந்த சர்க்கிள் போட்டோம்னா அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் போட்டோம்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் போட்டோம்னா அது ஒரு நீட்டாக ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே டிசைனை தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு டாட்டு, 2 லைன் கர்வாக போடணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஹம்ஸு, அதுக்கப்புறம் டபுள் லைன். அவ்வளோதான். இதே ஆர்டரை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. போடும்போது எப்போவுமே வந்து ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும். லைன் வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் போடுறப்ப வந்து பொறுமையாக போடுங்க. நீட்டாக போட்டோன்னா தான் வந்து ஃபைனல் லுக் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ மெஹந்தி போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக டிசைன்ஸ் வந்து கொண்டு போகணும். அப்போ தான் வந்து ஃபைனல் லுக் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம டாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் அந்த எட்ஜுங்கிறனால அந்த மாதிரி கர்வ் மாதிரி கொண்டு வந்து ஷேப் பண்ணிட்டேன். நீங்கள் டாட் வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாட் வச்சுட்டு ஒரு லைனுக்கு மேலே ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ்க்கு மேலே ஃப்ரில் மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேசிக் எலமெண்ட்ஸே சொல்லியிருந்தேன். அதை வந்து நம்ம போடணும். ஃப்ரில்ஸ்க்கும் ஹம்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட்டாக போட்டால் நெருக்க ஹைட்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரில்ஸு, ஹம்ஸு. கொஞ்சம் அகலமாக ஷார்ட்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரில்ஸு. அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லைன் மாதிரி போட்டு அதை ஷேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு லைனு, அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனுக்கு மேலே ஹம்ஸ் போடணும். ஹம்ஸ்க்கு மேலே ஃப்ரில்ஸு, அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அந்த ஃப்ரில்ஸை வந்து ஷேட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஹம்ஸுக்கும் ஃப்ரில்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக போடணும்.
நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ ஹம்ஸும் ஃப்ரில்ஸும் எப்படி நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியுமோ அந்த மாதிரி ஹைட் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைன்னா ஒரே மாதிரி ஹம்ஸ் மட்டுமே போட்ட மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃப்ரில்ஸ் மட்டுமே போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டிசைன் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து பிரைடுக்கு போடையில சூப்பராக இருக்கும். இந்தியன் பிரைடல் டிசைனில் தான் இது வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து இதுதான் போடணும், இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எந்த டிசைனை வேணாலும் எதோட வேணாலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போடலாம். கீழே வந்து கேப் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில்லிங்ஸ் வந்து நெருக்க தான் போடணுமா, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக போடலாமா அப்படிங்கிற டவுட்க்கு வந்து இந்த டிசைன் வந்து தீர்வாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து ரொம்ப நெருக்க இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுற டிசைன் தான் இது. இந்த பாக்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஒயின்ஸ் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் ட்ராப்ஸில் இந்த மாதிரி போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒயின்ஸ் போடுறேன். ஒயின்ஸ் போடுறப்ப வந்து லைட்டாக கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்து டாட் அதுலேருந்து லைட்டாக இழுத்து விட்டால் ஒயின்ஸு. ட்ராப்புக்கும் ஒயின்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ட்ராப்பையும் ஒயின்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணிடாமல் கரெக்டாக போடுங்க. அப்படி போட்டுட்டு அது ரெண்டு சைடும் மேகம் மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து எந்த டிசைன் வேணாலும், இல்லை டாட்டட் சர்க்கிள் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபுல் ஜிலேபி, ஹாஃப் ஜிலேபி, இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த டிசைன் வந்து சைட்லலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. மற்ற டிசைனை விட இது கொஞ்சம் இந்த இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரியும் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த டிசைனுக்கு அப்புறம் இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இதுக்கு அடுத்து இது போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்ப்ரில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு டிசைன் எதுவும் பிடிக்குது, நான் அந்த டிசைன் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஃப்ளவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரில் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து டாட் வந்து ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஈஸியான ஸ்டெப்னால் அது டாட் தான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ப்ரெஷர் லெவலில் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா டாட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் கொடுக்குறத வந்து கரெக்டாக ஒரே லெவல் ப்ரெஷர் கொடுங்க. டாட் முடிச்சுட்டு ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெல் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பேஸ்லாம் விடல. ஒன்று முடியவே இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி இன்னொன்று முடியவே இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைனு டாட் வச்சாச்சு. 2-3 லைன் டாட் வைக்கிறனாலும் டாட் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து ரொம்ப நெருக்க இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம். சில பேருக்கு வந்து கொச்சமச்சான்னு போட்டால் பிடிக்காது. சில பேர் வந்து நல்லா கொஞ்சம் கேப் விட்டு கேப் தெரிகிற மாதிரி போடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபில்லிங்ஸோட டைப்ஸ் தான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிரிட்ஸ் பார்க்கலாம். கிரிட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து டிசைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கப்போம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஷேட் பண்ணியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கேப்பு ஒரு ஷேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எந்த டிசைன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ளவர் டிசைன் போடுறோம் அப்படின்னா ஃப்ளவர் வந்து ஒரு ஆர்டராக ரவுண்டாக வராது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த டிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹம்ஸ் குட்டி குட்டியாக ஹம்ஸ் வந்து கர்வாக போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபில் ஆயிரும். நான் ஆர்டராக போட்டுக்குவேன், இப்படிலாம் நான் போட வேணாம், நான் நார்மலாகவே போடுறேன் அப்படின்னாலும் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த டிப்ஸ் வந்து வராதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி போடலாம். ஒரு ஆர்டராக நீட்டாக தெரியும். எந்த டிசைன் வேணாலும் ஃப்ளவர் டிசைனில் நிறைய ஃப்ளவர்ஸ் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் டைப் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அங்கன ஃப்ளவர் டைப்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ளவர் டிசைன் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவரை விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து ஷேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ணியும் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம், ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை நான் அந்த மாதிரி டிசைனு ரவுண்டு கர்வ் ஹம்ஸ் அந்த மாதிரி போட்டு நான் டிசைன் ஷேட் பண்ணாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ், இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா டார்க் ஷேட் கொடுத்தோம்னா அது வந்து காஞ்சப்புறம் நல்லா அழகாக தெரியும். இந்த இடம் மட்டும் டார்க்காக, இந்த இடம் வந்து ஷேட் இல்லாமல் இருக்கப்ப இன்னும் சூப்பராக எடுத்து காட்டும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பாக்ஸில் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி ஷேப்ஸ்குள்ளே ஃபில் பண்ணுறது தான் இந்த பாக்ஸில் இப்போ நான் போட்டு காட்டினேன். இப்போ வந்து ஷேப்ஸ்குள்ளே எப்படி ஃபில் பண்ணலாம், இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஷேட் பண்ணி காட்ட போகிறேன். ஹாஃப் ஷேடு, ரொம்ப டார்க்காக ஷேட் இல்லாமல் அந்த கோன்லேயே வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு இதை வச்சு நம்ம லைட் ஷேட் கொடுத்து பார்ப்போம். இதுவும் வந்து அரபிக் டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி ஷேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்டு காட்டின எல்லா ஃபில்லிங்ஸுமே வந்து இந்த மாதிரி பைஸ்லேக்குள்ளே ஃப்ளவர்ஸ்குள்ளே எதில் வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இது ஒரு ஐடியாக்காக தான் இப்போ இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். ஹோம்ஒர்க் எல்லாருமே வந்து கட்டாயம் நீங்கள் கிளாஸ் போட்ட மறுநாளே இல்லை ஈவினிங்குள்ளே அந்த மாதிரி நாங்கள் அனுப்பணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லை, உங்களோட ஃப்ரீ டைம் எதுவோ அந்த டைமில் வந்து நீங்கள் எனக்கு கிளாஸ் பார்த்து ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணால் போதும். ஸோ வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த டைம்குள்ளே அனுப்பணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. உங்கள் ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்து எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்புங்க. வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.